அமெரிக்கான்னு பேரை கேட்டாலே இப்போ நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஈரான் மேலே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திக்கிட்டு இருக்கிற வார், டொனால்ட் ட்ரம்ப், இதை தவிர உலக நாடுகள் மேலே அமெரிக்கா காட்டுற ஆதிக்கம், உலக பொருளாதாரத்தையே மாற்றுறது, ரீசெண்டாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்முடைய நினைவுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் நடப்பதற்கு ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுன்னு பேரை கேட்டாலே நம்முடைய நினைவுக்கு வந்ததெல்லாம் என்னென்னா, அங்கிருந்து வரக்கூடிய ஹாலிவுட் படங்கள், நாசா, மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா அப்படின்னு உலகத்துக்கு புதுசாக டெக்னாலஜியும் ஒரு புது விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு அமெரிக்காவை தான் நாம் முன்னாடி காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த அமெரிக்கா உலக பொருளாதாரத்திலையும் டெக்னாலஜிலையும் என்னதான் நம்பர் 1 இருந்தாலும் இந்த சீரியல் கில்லர் அப்படின்ற மேட்டரில் இப்போ வரைக்கும் நம்பர் 1 பிளேஸில் தான் இருக்குது. அமெரிக்காவுடைய மிக குளிரான மாகாணத்தில் இந்த அலாஸ்காவும் ஒன்று. இந்த அலாஸ்கா எங்கே இருக்குன்னா, அமெரிக்காவுடைய மற்ற மாகாணங்கள் கூட சேர்ந்து இல்லாமல் கனடாவுக்கு பக்கத்தில் தன்னந்தனியாக பயங்கர குளிரோடையும் பனியோடையும் இருக்கக்கூடிய ஒரு மாகாணமாக தான் இந்த அலாஸ்கா மாகாணம் திகழ்ந்துக்கிட்டு வருது. இந்த அலாஸ்கா மாகாணத்தை பற்றி சொல்லணும்னா, இங்கே நார்மல் டெம்பரேச்சரே 0ல் இருந்து -20 டிகிரி கிட்ட இருக்குமா, இரவு நேரத்தில் -30 டிகிரி வரைக்குமே போகுமா. அப்படிப்பட்ட இந்த பனி நிலத்தில் லேசாக காற்று வீசினா கூட யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீலை தான் அது கொடுக்குமா. இந்த பனி நிலத்தில் ஒருவேளை ஏதாவது கிரைம் நடந்துட்டாலோ, அப்படி இல்லைன்னா யாராவது காணாமல் போயிட்டாங்களோ, அதை தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அந்த கிரைமை பண்ணவங்களும் அதில் காணாமல் போனவங்களும் அந்த பனிக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படி அந்த பனிக்குள்ளே புதஞ்சு போன ஒரு மர்மமான திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக அலசி ஆராய போகிறோம். சரியா 14 வருஷத்துக்கு முன்னாடி 2012 பிப்ரவரி 1 அதே அலாஸ்கால ஆன்கிரேஜ் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர்ல காமன் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு காஃபி ஷாப்ல 18 வயது நேர்ந்த சமந்தா கோனிக் அப்படின்ற ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. இவங்க அன்னைக்கு வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்றாங்க. அதுல இன்னைக்கு பனி கொஞ்சம் அதிகமா இருக்கு, நான் வேலைகள்லாம் முடிச்சிட்டேன், என்னை வந்து சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த பாய் ஃப்ரெண்டுமே, நானும் என்னுடைய வேலைகளை முடிச்சிட்டேன், நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கிளம்பி அந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய அந்த கண்டெய்னர் காஃபி ஷாப்பு கிட்ட வந்து பார்க்குறாரு. பட் அங்கே பார்க்கும்போது இந்த சமந்தா அந்த இடத்துல இல்லை. அந்த கடை மூடி இருக்கிறதுனாலையும் ஒருவேளை நமக்கு முன்னாடியே அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையும் சுற்றி அந்த இடத்துல தேடி பார்க்குறாரு. இந்த சமந்தாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே வராமலே போகுது. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த பாய் ஃப்ரெண்ட் உடனடியா சமந்தாவுடைய அப்பாவான ஜேம்ஸ் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என்ன பிக்கப் பண்ண வர சொன்னா, ஆனா அங்க போனா அவளை காணும், இங்க வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஆனா ஜேம்ஸுக்கோ இன்னும் என்னுடைய மகள் வரலையே, சரி ஒருவேளை அவ எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத, நீ உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஜேம்ஸுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவருக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம்னா அவருடைய மகளான இந்த சமந்தா தான். இந்த சமந்தாவுடைய பாய் ஃப்ரெண்டும் இவங்க கூட தான் சேர்ந்து தங்கியிருக்காங்க. வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்ல விதமா தான் இவங்களுடைய லைஃப் அந்த பனி நிலத்துல நல்ல ஸ்மூகமா போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இவங்களுடைய அந்த நிம்மதியை கெடுக்கிற விதமா தான் அந்த நாளுடைய இரவு நேரங்கள் இவங்களுக்கு அமைய ஆரம்பிச்சுது. ரொம்ப நேரமாக இவங்க சோஃபால அமர்ந்தபடி வாசலை பார்த்தபடி சமந்தா வருவாளா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா சமந்தா வந்த பாடு இல்ல. பனியும் அதிகமாகிக்கிட்டே போறதுனால, குளிரும் அதிகமாகிக்கிட்டே போறதுனால எங்கேயாவது மாட்டிக்கிட்டாளா, இல்ல எங்க தான் போனா, இல்ல யாராவது கடத்தி இருப்பாங்களா அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டின் இந்த பாய் ஃப்ரெண்டோடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா சமந்தாவுடைய அப்பாவுக்கு அந்த பத்தின எந்தவித கவலையுமே இல்லை. அவர் ரொம்ப தைரியமா என்னுடைய மகள் எப்படியும் திருப்பி வந்துடுவா அப்படின்ற கான்பிடண்டோடையே அந்த சோஃபால நீண்ட நேரமா காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சமந்தாவுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்களுடைய மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வர ஆரம்பிச்சுது. அந்த மெசேஜில், நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியும், நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், நான் 2 நாட்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டில் தங்க போகிறேன், நீ அப்பா கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜை அனுப்பியிருக்காங்க. உடனடியாக அந்த பாய் ஃப்ரெண்டும் ஜேம்ஸ் கிட்ட காட்டியிருந்திருக்காரு. ஜேம்ஸுமே ரொம்ப தைரியமாக, சரி அவள் தான் ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டில் போய் தங்குறேன்னு சொல்லிட்டால, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, போய் படுங்க, நாளைக்கு காலையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தைரியமாக அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவர் தன்னுடைய பெட்ரூமுக்கு போய் தூங்கி இருந்திருக்காரு. அந்த பாய் ஃப்ரெண்டும் வேற வழி இல்லாமல் அன்னைக்கு நைட்டு தூங்க போனதுக்கு பிறகு
திடீர்னு நடுராத்திரி யாரோ விழுற மாதிரியான சத்தம் அவருக்கு கேட்டிருந்திருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி போகும்போது வெளியில நிறுத்தப்பட்டிருந்த அவருடைய ட்ரக்ல இருந்து யாரோ ஒரு மர்ம மனிதன் எகிரி குதிச்சு ஓடுறத பார்த்திருக்காரு. உடனடியா ஜேம்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் இதுல இருந்து எகிரி குதிச்சு போறான் அப்படின்னு சொன்னதுமே ஜேம்ஸும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது யாருமே இல்லாததுனால நீ ஏதோ மனப்பிரமையில சொல்ற போல நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் தூங்க போயிருந்திருக்காரு. பட் அடுத்த நாள் விடிந்ததுமே ஜேம்ஸ் உடனடியாக தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணும்போது மொபைல் ரிங் ஆகுதே தவிர அவங்க கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் வராமலே போகுது. ஸோ இதனால் விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்ட இந்த ஜேம்ஸ் உடனடியாக கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய மகள் இந்த காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் போனாங்க, ஆனால் அந்த நேரத்தில் காணாமல் போயிட்டாங்க, அந்த 5 நிமிஷத்தில் யாராவது அவங்கள கடத்திருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை இந்த அப்பா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காரு. அன்னைக்கு போலீஸ் அதிகாரிகள் சமந்தாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, சமந்தா அப்படி எங்கே தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க, அந்த 5 நிமிடத்துல சமந்தாவுக்கு என்னதான் நடந்துச்சு? 14 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்த ஒரு த்ரில்லிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் தெள்ள தெளிவா நம்ம அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. பொதுவாக இந்த மாதிரியான மிஸ்ஸிங் கேஸில் முதல் 48 மணி நேரம் தான் குரூஷியலான நேரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நேரத்துக்குள்ள கில்லரையோ அப்படி இல்லைன்னா கடத்தப்பட்டவங்களையே நிச்சயமாக போலீஸால் காப்பாற்ற முடியும். ஸோ இதனால விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் உடனடியாக அந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற காஃபி ஷாப்பை போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த காஃபி ஷாப் வெளியில இருந்து எந்தவித லாக்கும் போடாமல் சாதாரணமாக சாத்தினபடி தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் உள்ள நுழைஞ்சு பார்த்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அங்கிருந்து எந்தவித தடையுமே கிடைக்கல. ஏன்னா வைத்த பொருள் வைத்த இடத்துலயே தான் எந்தவித போராட்டமும் நடந்த மாதிரியான தடயமும் அங்கிருந்து கிடைக்கவே இல்லை. ஆனா அங்க உள்ள சிசிடிவியை பார்க்கும்போது யாரோ ஒரு மர்ம மனிதன் கையில துப்பாக்கியோட அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வரதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் செவி பிக்கப் ட்ரக் கார்ல அந்த பொண்ணை ஏத்திக்கிட்டு போறதும் பதிவாயிருந்திருக்கு. ஆனா அந்த மர்ம மனிதனுடைய முகமோ அவனுடைய அங்க அடையாளத்தையோ அந்த சிசிடிவில போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறாங்க. அதுலேயுமே போலீஸுக்கு எந்தவித தடயமும் கிடைக்காமலே போகுது. ஸோ இதனால வேற வழி இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மறுபடியுமே இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த பொண்ணு அந்த காஃபி ஷாப்ல இருந்து கடத்தப்பட்ட ஒரு சில நிமிடத்திலேயே டேபிள் மேல ஏதோ வெளிச்சம் அணைஞ்சு தெரிஞ்சிருந்திருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி நல்லா உத்து பார்க்கும்போது தான் இந்த சமந்தாவுடைய மொபைல் ரிங் ஆகுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மர்ம மனிதன் மறுபடியுமே அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து அந்த போனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்கான். மற்றபடி போலீஸால அந்த சிசிடிவில எதையுமே பார்க்க முடியல. இப்போ சிசிடிவியை பார்த்த வரைக்கும் போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் கூட இவங்க போயிருப்பாங்களோ, உண்மையாவே இவங்களை யாராவது கடத்திருக்காங்களா இல்லையா அப்படின்ற சந்தேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த கடைக்குள்ள போலீஸுக்கு இண்டிகேஷன் கொடுக்கிற மாதிரியான ஒரு பட்டன் இருந்திருக்கு. அந்த பட்டனை இந்த பொண்ணு நினைச்சிருந்தா பிரஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அது எதுவுமே பண்ணாம அந்த ஆள் கூட எந்தவித சலனமும் போராட்டமும் இல்லாம அந்த பொண்ணு கார்ல ஏறி போறதுனால போலீஸுக்கு இவங்க உண்மையாவே கடத்தப்பட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க, விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இந்த சம்பந்தாவை பற்றின எந்தவித டீட்டெயிலுமே அவங்களால கலெக்ட் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் நாட்கள் மெல்ல மெல்லமாக நகர ஆரம்பிச்சது. இந்த கேஸோடைய இன்வெஸ்டிகேஷனும் ஸ்லோவாக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய அப்பா தான் பொண்ணு எங்கே போயிருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பா, அவளை நிச்சயமாக யாரோ கடத்திருக்காங்க தான், அவளை எப்படியாவது நானாவது கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பல இடங்கள்லாம் போயிட்டு தேடி பார்த்துருக்காரு. அதே சமயம் தினமும் தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு.
ஃபைனலி 23 நாட்கள் கழித்து பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த காணாம போன சமந்தாவுடைய அப்பாவும் பாய் ஃப்ரெண்டும் போலீஸ் கூட ஒரு மீட்டிங்ல இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பாய் ஃப்ரெண்டோடைய போனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கார்னர்ல போஸ்டர்லாம் ஒட்டக்கூடிய ஒரு இடத்துல ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு போஸ்டருக்கு கீழே ஒரு முக்கியமான ஒரு க்ளூ ஒன்று இருக்கு, அது என்னன்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜை உடனடியா இந்த ஜேம்ஸ் கிட்ட காட்டியிருக்காரு. அவர் போலீஸ் கிட்ட காட்டினதுக்கு பிறகு போலீஸும் இந்த ஜேம்ஸும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போய் அந்த ஆல்பர்ட் அப்படின்ற போஸ்டருக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன பேக்கை திறந்து உள்ள பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு லெட்டர் ஒன்று இருந்திருக்கு. அந்த லெட்டரை படிச்சு பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸரும் அந்த பொண்ணுடைய அப்பா பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாருமே தகச்சு போய் தான் நின்னாங்க. ஏன்னா அந்த லெட்டரில் உங்களுடைய பொண்ணு உங்களுக்கு உயிரோட வேணும்னா இந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்ல 30,000 அமெரிக்கன் டாலர் டெபாசிட் பண்ணுங்க, அப்படி பண்ணலனா உங்களுடைய பொண்ணை திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னு அந்த கடத்தல்காரன் இந்த லெட்டரை அனுப்பிச்சிருக்கான். அது கூட அந்த பொண்ணுடைய நிர்வாண புகைப்படத்தை அனுப்புனதை பார்த்ததும் அந்த ஜேம்ஸால அதை ஏத்துக்கவே முடியாம சம்பவ இடத்துல உறைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியாவது தன்னுடைய மகளை காப்பாற்றணும், பணம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தாங்கிட்ட இருக்கிற 5,000 அமெரிக்கன் டாலரை தன்னுடைய பொண்ணுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ போலீஸ் சமந்தாவை கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு எப்படியும் அந்த கில்லர் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஏடிஎம்க்கு போய் தான் ஆகணும். இதனால அந்த பகுதியில் இருக்கிற ஏடிஎம்க்கு போனால் கண்டிப்பாக அந்த கிட்னாப்பரை நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் போலீஸோடைய பிளானாகவும் இருந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு இவங்களுக்கு எஃபிஐயோடைய உதவி தேவை. அதுக்கான காரணம் என்னன்னா, சம்பந்தப்பட்ட அந்த அக்கௌண்ட் நம்பர் ஏடிஎம் நம்பர்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த கார்டில் இருந்து பணம் எடுத்ததுமே எஃபிஐக்கு இண்டிகேஷன் ஒன்று போயிடும். இந்த இன்ஃபர்மேஷனை FBI நமக்கு கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கில்லரை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த போலீஸோடைய பிளானாகவும் இருந்திருக்கு. ஆனா இதுல இருந்த ஒரு பெரிய சவாலே என்னன்னா, அந்த சிட்டியில 500 ஏடிஎம் சென்டர் கிட்ட இருந்திருக்கு. இதுல எந்த ஏடிஎம்ல இருந்து அவன் பணம் எடுக்க போறாங்கிறது போலீஸுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீண்ட நேரம் காத்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு இடத்துல இருந்து அந்த கிட்னாப்பர் இந்த பணத்தை எடுத்திருக்கான். உடனடியாக FBIல இருந்துமே போலீஸுக்கு இண்டிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் போலீஸ் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு போறதுக்குள்ளேயே அந்த கிட்னாப்பர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். ஸோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஏடிஎம் உடைய சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய அங்க அடையாளங்கள் தெரியாத அளவுக்கு முகமுடி, ஹூடி, ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டா அணிந்திருந்தபடி தான் அந்த ஏடிஎம்ல $500 கிட்ட பணம் எடுத்துட்டு போயிருந்திருக்கான். ஸோ எப்படியும் இவன் இன்னொரு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் காத்துக்கிட்டே இருந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்டே அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. முதல் முறையாக அவன் பணம் எடுத்தப்போ அந்த சிசிடிவியில் ஒரு ஒயிட் கலர் SUV நிசான் கார் பதிவாயிருந்துச்சு. பட் அந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் போலீஸால சரி வர ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே சமயம் அடுத்து அதே சிட்டியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ல தான் எங்கேயாவது பணம் எடுப்பான் அப்படின்னு நினைச்ச போலீஸ் ஆஃபீஸர் ஒவ்வொரு ஏடிஎம்லையுமே ஒரு ஆஃபீஸரை போட்டிருந்திருக்காங்க. பட் துரதிருஷ்டவசமா மார்ச் 7ஆம் தேதி இந்த ஊரில் இருந்து 4000 மைல் கிட்ட தள்ளி இருக்கிற அமெரிக்காவுடைய மற்ற மாகாணங்கள்லாம் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பான அரிசோனா அப்படின்ற மாகாணத்துக்கிட்ட ஒரு ஏடிஎம்ல இருந்து இவன் பணம் எடுத்திருக்கான் அப்படின்ற விஷயம் FBI மூலமா போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. இதை பார்த்ததும் போலீஸுக்கு பயங்கர ஷாக். இருந்தாலுமே FBI மூலமா அரிசோனா போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த இண்டிகேஷன் கொடுக்கப்பட்டது. பட் அவர்கள் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கறதுக்குள்ளேயே அந்த இடத்துல இருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அங்கேயுமே போலீஸ் அதிகாரிகள் அங்க உள்ள சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கறாங்க. ஏற்கனவே அந்த ஏடிஎம்ல எந்த மாதிரி பணம் எடுத்தானோ, அதாவது அவனுடைய அங்கடையாளங்கள்லாம் மறைத்தபடி எந்த மாதிரி பணம் எடுத்தானோ அதே மாதிரி 4000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய இந்த அரிசோனா அப்படின்ற பகுதியிலுமே $500 கிட்ட ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் அவன் வந்த வெஹிக்கிளை செக் பண்ணி பார்க்கும்போது கடத்தப்பட்ட அந்த ஒயிட் கலர் ட்ரக்கோ அப்படி இல்லைன்னா நிசான் SUV காரோலாம் கிடையாது. ஃபோர்ட் ஃபோக்கஸ் என்ற ஒரு கார்ல வந்தபடி தான் இந்த பணத்தை இவன் எடுத்துட்டு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவன் அடுத்து எங்க எடுக்க போறான் அப்படின்னு போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஊர்ல இருந்து இன்னும் பல மைல் தள்ளி இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாகாணத்தில் செஃபர்ட் அப்படின்ற இடத்துல மார்ச்
மார்ச் 11ஆம் தேதி அதே மாதிரி $500 பணம் வித்ட்ரா பண்ணியிருந்திருக்கான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மறுபடியுமே போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதும் அவங்க சம்பவ இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ள அங்கிருந்து மிஸ் ஆகி போயிருந்திருக்கான். ஸோ இருந்தாலும் பழைய மாதிரி அந்த ஏடிஎம்ல இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுலேயுமே அவனுடைய அங்க அடையாளத்தெல்லாம் மறைத்தபடி $500 கிட்ட பணம் எடுத்திருக்கான். ஸோ இப்படி தொடர்ந்து $500 பணம் எடுக்கிறத பார்த்துட்டு போலீஸுக்கு அந்த நேரத்தில் ஒரு குழப்பமாவே தான் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரே மாதிரி கிடைச்ச தடயம் என்னன்னா, அவன் ஓட்டிட்டு வந்த அந்த ஃபோர்ட் ஃபோக்கஸ் கார் தான். லாஸ்ட் டைமா அரிசோனால எந்த மாதிரியான கார்ல அவன் வந்து பணம் எடுத்துட்டு போனானோ, இப்போ இந்த டெக்சாஸ்லயுமே அதே மாதிரியான கார்ல வந்து பணம் எடுத்திருக்கான். ஸோ ஒரே கார்ல தான் இவன் டிராவல் பண்ணிக்கிட்டு வரான் அப்படின்னும், ஸோ இவனை ஈஸியா எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்ற கண்ணோட்டத்திலையும், ஒருவேளை அவனை தேடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அவன் தலைமறைவா ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கப்படுது. அப்போதான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாக்கி டாக்கி மூலமா ஹைவேல பெட்ரோல் டியூட்டியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஒன் ஆஃப் த போலீஸ் ஆபீசர் இதை கேட்டிருந்திருக்காரு. அவர் இதை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபோர்ட் ஃபோக்கஸ் கார் போறத கண்ணு முன்னாடி பார்த்து இருந்திருக்காரு. இதனால கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த காரை ஃபாலோ பண்ணபடியே போகும்போது அந்த கார் ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து நின்றுருக்கு. இமிடியேட்டா அந்த ஆபீசரும் அந்த காருக்குள்ள இருந்து இறங்கின ஆள் கிட்ட போயிட்டு, உங்களுடைய பெயர் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொன்னானா, என்னுடைய பெயர் இஸ்ரேல் கீஸ் அப்படின்னும், நான் அலாஸ்கால இருந்து வரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னுடைய பெயரெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். பட் இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர், நாங்கள் வந்து உங்களுடைய காரை செக் பண்ணணும், உங்கள் காருடைய டிக்கியெல்லாம் திறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அவன், எதுக்காக என்னுடைய காரெல்லாம் திறக்கணும்னு சொல்கிறீங்க, என்ன காரணம், என்ன விஷயம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த இஸ்ரேல் அப்படின்றவனும் சொல்லியிருந்திருக்கான். பட் இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்க அடையாளங்களும் அவனுடைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆனதுனால இமிடியேட்டா இந்த இன்ஃபர்மேஷனை எஃபிஐக்கும் மற்ற போலீஸ் டீமுக்கும் தகவல் கொடுத்ததுமே சம்பவ இடத்துக்கு ஒரு டீம் இமிடியேட்டா வந்து அவனை சுத்தி வளைக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அவன் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, நீங்க என்கிட்ட விசாரிக்கிறதுக்கு ஏதாவது வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, என்னுடைய காரை செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஏதாவது சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, எதுவுமே இல்லாம என்ன எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, நீங்க லீகலா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தப்பிச்சு போறமான விஷயங்களும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை எதையுமே பெருசா கண்டுக்காம இமிடியேட்டா அவனுடைய காருக்குள்ள சம்பந்தா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா சோதனை பண்ணும்போது தான் அந்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான க்ளூவே போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. கார்ல எங்க தேடினாலும் இந்த சமந்தாவை கண்டுபிடிக்க முடியல. ஆனா காரோடைய டிக்கியில இவன் அந்த ஏடிஎம்க்கு போகும்போதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஹூடி, ஜாக்கெட், மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்துல கிடந்திருக்கு. அதே சமயம் இந்த சமந்தாவுடைய மொபைல் ஃபோன், அவங்களுடைய ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து மீட்டெடுத்து இமிடியேட்டா அந்த இஸ்ரேல் அப்படின்றவனையும் கைது பண்ணி அலாஸ்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் ப்ராப்பரான சர்ச் வாரண்ட்லாம் வாங்கிட்டு வந்து இந்த இஸ்ரேலுடைய வீட்டை போயிட்டு கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. ஆனா சம்பந்தா இருந்த மாதிரியான எந்தவித தடயமும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த இஸ்ரேல் அந்த வீட்டில் தன்னுடைய 10 வயது மகள் கூடயும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயும் தங்கி இருந்திருக்கான். இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே மூவ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஷெட் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஷெட்டை அலேக்கா தூக்கிட்டு வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸர் மூலமா இன்ச் பை இன்ச்சா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் சிசிடிவில பார்த்த அந்த ஒயிட் கலர் செவி பிக்கப் ட்ரக், இதை தவிர அந்த நிசான் எஸ்யூவி கார் அப்படின்னு இந்த 2 காரும் அவனுடைய வீட்டு வாசல் முன்னாடி நின்னதும் இவன் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத அந்த இடத்திலே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது ரொம்ப தெனாவட்டா, ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லியிருந்திருக்கான். நீங்க விருப்பப்பட்டா, நீங்க ஆசைப்பட்டா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு டீட்டெயில்டா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, சமந்தாவா அவன் என்ன பண்ணா அப்படின்ற முதற்கொண்டு ஒண்ணு விடாம சிரிச்சபடியே நக்கலா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இவன் ஒரு பொண்ணை கடத்திட்டான் அப்படின்னு வெளியில இருக்கிற ஆட்கள் கிட்ட சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவன் அந்த அளவுக்கு நல்லவ மாதிரி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட ஒரு வேஷம் போட்டிருந்திருக்கான். அதே சமயம் இவன் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கிட்ட விசாரணை பண்ணி முடிச்சதுல சமந்தாவுடைய சடலத்தை நீ எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டப்போ பால்மர் அப்படின்ற ஒரு ஏரியாவை காட்டி அங்க ஒரு ஃபிஷிங் ஏரி ஒன்று இருக்கு, அந்த இடத்த நான் தான் உருவாக்குனேன், நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பனிக்கு கீழே அந்த உறைஞ்ச தண்ணியில, அந்த பயங்கர குளிரோட இருக்கிற தண்ணியில இந்த சமந்தா இருப்பா,
போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் இமீடியட்டா அவன் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் சமந்தா அந்த இடத்துல வரைஞ்ச நிலையில உடம்பெல்லாம் விரைச்சு போன நிலையில இருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த சடலத்தை மீட்டு இமீடியட்டா போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. சம்பவம் நடக்க போற நாள் அன்னைக்கு யதார்த்தமா தான் நான் போனேன். அவளை எதுக்காக கொலை பண்ண போறான் அப்படின்ற காரணம்லாம் எனக்கு தெரியாது. நான் பார்த்தப்போ அவ அந்த காஃபி ஷாப்ல தனியா இருந்தா. அவளை மிரட்டி அவ கூட ஒரு சின்னதா வாக் போகணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்போ அவ கடையெல்லாம் சாத்திட்டு வெளியில கிளம்ப போற நேரத்துல எனக்கு ஒரு காஃபி ஒன்று வேணும்னு கேட்டேன். அதாவது இந்த நேரத்துல தான் இந்த சம்பந்தா தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி என்னை பிக்கப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போதான் இந்த இஸ்ரேல் வந்து அந்த கடைக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட காஃபி கேட்டிருந்திருக்கான். அப்போ அந்த பொண்ணு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுக்கே தெரியாம ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அந்த பொண்ணு கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி அங்கிருந்து பிக்கப் ட்ரக்ல ஏத்திக்கிட்டு போயிருந்திருக்கான். பட் போற வழியில இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுனால அந்த பொண்ணை இறுக்கி பிடிச்சி அவங்களுடைய கைகால்கள் எல்லாத்தையுமே கட்டி விட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் உன்னுடைய போன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். உடனடியா அந்த பொண்ணு என்னுடைய காஃபி ஷாப்லயே விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் இவன் வேக வேகமா மறுபடியுமே அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து இந்த பொண்ணுடைய போனை எடுத்துட்டு போறான். இது எல்லாமே பின் நாட்கள்ல சிசிடிவில பதிவாகுது. அதுக்கப்புறம் போய்கிட்டே இருந்த நேரத்தில் எங்க உன்னுடைய ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எல்லாமே என்னுடைய பாய் ஃப்ரெண்டோடைய ட்ரக்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மூவ் பண்ணக்கூடிய ஷெட்டில் வச்சுட்டு அங்கிருந்து இரவு நேரத்தில் அந்த பொண்ணோடைய அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில நின்று அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய ட்ரக்ல போயிட்டு அந்த கிரெடிட் கார்டை திருடிட்டு இவன் ஜம்ப் பண்ணி ஓடி இருந்திருக்கான். அப்படி திருடிட்டு போற நேரத்தில் அந்த சத்தம் எல்லாமே உள்ள தூங்கிட்டு இருந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கேட்டிருந்திருக்கு. பாய் ஃப்ரெண்டுமே உள்ள இருந்தபடியே அவன் ஓடுறத பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரக்ல இருந்து எகிரி குதிச்சு ஓடுறான் அப்படின்ற விஷயத்த ஜேம்ஸ் கிட்ட சொன்னாரு அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இவன் நேரடியா அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த கிரெடிட் கார்டோடைய பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கேட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட இருந்து அனுபவிக்க ஆரம்பிச்சு அந்த பொண்ணுடைய கழுத்தை இருக்க நெரிச்சு கொலை பண்ணிட்டு அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மற்றும் மகள் கூட வெளியூருக்கு ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்த நேரத்துல தான் இவ இப்ப செத்து போயிட்டா. இவளை வச்சு ஏதாவது காசு பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிருக்கான். அதன் அடிப்படையில தான் இவ உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கணுங்கிறதுக்காக அவளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டி மீன் முள்ளால அவளுடைய கண்ணை மட்டும் தச்சுட்டு நிர்வாணமா ஒரு போட்டோவை எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் எனக்கு 30,000 அமெரிக்கன் டாலர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அந்த போஸ்டர் கீழே வச்சுட்டு இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய சடலத்தை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாம அவன் எப்போதும் மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஏரியில போயிட்டு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கான். அதன் பிறகு ஒரு கார்ல அந்த அமெரிக்கா முழுக்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சான். அதே சமயம் இந்த பொண்ணுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அங்கங்க $500 கிட்ட பணம் எடுத்துக்கிட்டே வந்திருக்கான். ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இவனை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாக்குமூலம் எல்லாமே கேட்டதுக்கு பிறகு இமிடியேட்டா சமந்தாவுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் இதை கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆகி கண்டிப்பா இவன் என்னுடைய மகளை மட்டும் கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை, இவன் எனக்கு என்னவோ ஒரு சீரியல் கில்லரா இருப்பான் போல, இவனை நல்லா விசாரணை பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி யாரையாவது கொலை பண்ணியிருக்கானான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு பிறகுதான் உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அவங்க கிட்ட போயிட்டு மறுபடியுமே விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜேம்ஸுங்கிறவர் தன்னுடைய மகளுடைய போட்டோஸ் இவனுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி என்னுடைய மகள் இவனால கொலை செய்யப்பட்டுட்டா, இவனால ஏற்கனவே யாராவது பாதிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் நிறைய பேர் இவனை பத்தின இன்ஃபர்மேஷனும் இவனால பாதிக்கப்பட்டவங்களும் புகார் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த விஷயம் மெல்ல மெல்லமா சீரியஸாக ஆரம்பிச்சு மீடியாக்கள்ல ரொம்ப பேசும் பொருளா மாற ஆரம்பிச்சது. பட் இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது இந்த முறையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நான் மற்ற கதை எல்லாத்தையுமே சொல்றேன், ஆனா இந்த விஷயத்தை என்னுடைய மகள் கிட்டயோ மீடியா கிட்டே நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளையும் எந்த மாதிரி கொலை பண்ணா எங்கெங்கெல்லாம் போனா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வந்தா. மேற்கொண்டு இவன் ஒரு விஷயத்த பண்ண போறானா அந்த ஏரியாவில் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பான். ரேண்டமா ஆட்களை சூஸ் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த பொருட்களை பயன்படுத்தி அவங்கள கடத்தி கொலை பண்ணி தனக்கு தேவையான விஷயத்தை அடைஞ்சுப்பேன். நான் எல்லாரையுமே ஒரே மாதிரி கொலை பண்ண மாட்டேன், ஒருத்தவங்களை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவேன், ஒருத்தவங்களை கத்தியால குத்தி கொலை பண்ணுவேன், ஒருத்தவங்களை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நான் போலீஸ் கிட்டையும் மாட்டிக்க மாட்டேன், நான் ஸ்மார்ட்டா இதுல இருந்து தப்பிச்சிருவான் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டே வந்தான். ஸோ இந்த விஷயங்கள் மெல்ல மெல்லமா மீடியாவில் கசிய ஆரம்பிச்சதுமே பயங்கர பூதாகரமா இவனை பத்தின பேச்சுக்கள் எடுக்க ஆரம்பிக்குது. பட் அதன் பிறகு போலீஸ் ஆபீசர் கிட்ட கன்ஃபெஷன் கொடுக்கறதையே மொத்தமா ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கான்.
ஃபைனலி 2012 மே மாசத்துல இவனை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி வழக்குடைய விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் அங்க இருந்த மீடியாக்களையும் அந்த பாதிக்கப்பட்ட சமந்தாவுடைய குடும்பத்தார்களையும் பார்த்ததுக்கு பிறகு இவனுக்கு ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு. உடனடியா அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் அவனை போலீஸ் ஆபீசர் பிடிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவனை விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அங்கிருந்து அவனை அனுப்பிச்சதுக்கு பிறகு 6 மாசத்துல 48 மணி நேரம் கிட்ட அவங்க கிட்ட விசாரணை பண்றாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட போலீஸ் கிட்ட என்ன நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே அவன் கொடுக்கவே இல்லை. ஃபைனலி நவம்பர் 29, 2012 அன்னைக்கு கடைசியா அவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விசாரணை நடந்த அடுத்த 3வது நாள் டிசம்பர் 1, 2012 அன்னைக்கு அங்கிருந்த ஒரு ஜெயிலர் யதார்த்தமா கைதிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு போகும்போது இவனுடைய செல்ல பாக்குறாங்க. அப்போ ரத்தம் அழிந்த நிலையிலையும் கழுத்துல போர்வையை போத்தின நிலையிலையும் எந்தவித உடல் அசைவும் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு இமிடியேட்டா லாக்கப்பை திறந்து உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் தன்னுடைய உயிரை தானே மாற்றிக்கிட்டான் அப்படின்னும் மணிக்கட்டில் ஒரு காயம் இருக்கு அப்படிங்கிறதையும் அது கூட அதுக்கான காரணத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதியிருக்கான் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது கூட மறைமுகமா சொல்லலாமா வேண்டாமாங்கிற மாதிரி தான் அறகுறையான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கான். அதே மாதிரி அவனுடைய ரத்தத்தாலேயே 11 மண்டை ஓட்டை வரைஞ்சிருக்கான். ஸோ இதன் மூலமா அவன் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கான்னா 11 பேரை அவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் போலீஸுக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஸோ ஃபைனலி சேவ் பண்ணுற ரேசர் மூலயமா தன்னுடைய இடது பக்க மணிக்கட்டை அறுத்து விட்டதுக்கு பிறகு அங்கிருந்த போர்வையாலேயே தன்னுடைய கழுத்தை சுற்றி தானே நெரிச்சு இறந்து போயிருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இப்போ வரைக்கும் இவனால கொலை செய்யப்பட்ட ஆட்கள் யார் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனை நடத்திக்கிட்டு தான் வராங்க. ஆனால் யாரையுமே இந்த வழக்கில் அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. தனக்கு இப்படி ஒரு சாவு வருங்கிறத சமந்தா கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபைனான்சியலாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம தானே சொந்தமாக உழைச்சி இருக்கணும் அப்படின்னு நினைச்ச இந்த சமந்தா, 18 வயதே நிறைந்த இந்த சமந்தா, இன்னும் வாழ வேண்டிய இந்த சமந்தா அநியாயமா இவனால உயிரை விட்டு இந்த மாதிரியான சைக்கோக்கள் எதுக்காக கொலை பண்றோம், என்ன காரணத்துக்காக கொலை பண்றோன்னே அவனுங்களுக்கே தெரியாது. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி புத்தி கெட்டு போய் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இருக்கானுங்க. இந்த மாதிரியான கொடூரன்களும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சமந்தா கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த இஸ்ரேல் கீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.